வணக்க மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரம் தான் வந்திருக்கோம். இந்த மீன்பிடி தடை காலத்தில் வானகரத்தில் மீன்களோட விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா? அதனால் நான் இன்றைக்கி வானகரம் வந்திருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோவில் மீன்களோட விலை என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து வானகரத்தில் மீன் வாங்க நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஏன்னா சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீனோட வகைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. கொஞ்சம் மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைனால கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எவ்வளோ பேரா? 250. 200. எவ்வளோமா? 150. 150. எவ்வளோண்ணா பாரா? 600 ரூபாவா? இது தேங்காய் பாறையா? இது எவ்வளோ? இது 500 ரூபா. அண்ணா இது எவ்வளோண்ணா டியூனா? இது 200 எவ்வளோண்ணா? இது 200 ரூபா. 1 கிலோ 150, 1 கிலோ 200. 1 கிலோ 150, 1 கிலோ 200. 150, 1 கிலோ 200. சொரானா? எவ்வளோ ரெண்டு? இது எவ்வளோ? இது கிலோ எவ்வளோ? இது கிலோ 180. 180. 180 கலங்கா 150. 180. மத்தியா 130. எவ்வளோ? 100 ரூபா. எவ்வளோ ரெண்டு? இது ப்ளூ நண்டு 500 ரூபாவா? இது 600 ரூபாய். இது இது எவ்வளோண்ணா? இது 300 ரூபாண்ணா? இது 5 கிலோ வஞ்சிரம். இது 600 ரூபா. எவ்வளோ சொன்னீங்க சீலா? இது எவ்வளோ சீலா? 600 ரூபா சார். 600 ரூபா. இது வஞ்சிரம். இது எவ்வளோ பீஸ் வஞ்சிரம்? 1500. வஞ்சரம் மீன்லாம் கிடையவே கிடையாது. அந்த பெரிய வஞ்சரம் வந்து பார்த்திங்களா, ஸ்லைஸ் வந்து 1500 ரூபா. அது 1 கிலோ. சின்னது குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா வஞ்சரம். 1 கிலோவுக்கு 4 பீஸ்லேருந்து 5 பீஸ் வரலும் நிற்கும். அந்த வஞ்சரம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 600 ரூபா. கூட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் கூட்டம். மீன்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. எவ்வளோ சங்கரா? இது 300 ரூபா. ஷீலாண்ணா 600 ரூபாவா? எவ்வளோண்ணா கிலோ? அது 120. எவ்வளோ சங்கரா? அது 200 ரூபா. 350 தானே? இது 330 தானே? இது எத்தனை எவ்வளோண்ணா? 120 ரூபா.
சங்கராண்ணா கீழே எவ்வளோ இது 200 ரூபாவா? எவ்வளோ விலை மீன் இது? 600 ரூபா. எவ்வளோ இது? 600 ரூபா கிலோ. சொரலா எவ்வளோண்ணா? சொரலா இது 350. எவ்வளோ கடமை இது? 500 400. இது 400 ரூபா. எவ்வளோ நேரம் இது? 400 ரூபா. என்ன வேணும் அது? கடல் தானா? $450 தானே இது? ஆனால் அது வெள்ளை இறாவா இல்லை கடல் இறாவா? கடல் தானே? கடல் சி ஒயிட். ஆனால் எவ்வளோண்ணா இது இறா இது? 350 ரூபா. இது எவ்வளோண்ணா பாரு இது? 550 ரூபா. 550 ரூபா. அண்ணா இது எவ்வளோண்ணா காணாது? 550. இது 550 ரூபா. ப்ளூ நண்டாண்ணா இது? இது எவ்வளோண்ணா இது? 550. எவ்வளோ மடம் இது? 300 ரூபாவா? அப்படியே வானகரத்துக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர்லேருந்து தான் மீன் எல்லாமே கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து நமக்கு மீன் வருதுங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து மீன் வரும். அதனால் எல்லா நாட்களும் வந்து வானகரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும். எவ்வளோப்பா யாராவது? 350 ரூபா. ஒயிட் இறாவா? ஒயிட்டு தானே இது? ஒயிட் இறா தானே இது? கடல் இறா. எவ்வளோ வரலாம் கிலோ? இது 350, அது 400. இன்றைக்கி வானகரத்தில் மீனோட ரேட்லாம் என்னன்றதை பார்த்துருப்பீங்க. மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா மீன்பிடி தடைக்காலன்றதுனால மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இல்லைனா பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மீன் எந்த மீன் கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவலை மீன், இதெல்லாம் தான் கம்மியாக இருந்தது. மற்ற மீன்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கூட தான் இருந்தது. இப்போ புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வானகரத்தில் அந்த கட்டிங்க்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. முதல்ல வந்து இங்கேயே கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அழகாக ஷெட்டு கொடுத்துட்டு அந்த ஷெட்டு உள்ளே எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குது. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.